அது மட்டும் அல்ல, வியாதியாக இருந்தால் நோன்பு வைக்க முடியாது, நோன்பு வைக்காதுன்னு அல்லாவே சொல்கிறான். சில கட்டங்களில் சில அடியார்களுக்கு நோன்பு நீங்கள் விட்டுடலான்னு அல்லா சொல்கிறான். அதுக்கு ஃபிக்யா கொடுத்துடுறோம் நாம். அப்படி இல்லாமல் நமக்கு சலாமத்தான சரீரத்தை தந்து ஆஃபியத்தை தந்து நோன்பு வைக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தை நமக்கு தந்திருக்கிறானே, எவ்வளோ நம்ம அவனுக்கு கிருபை நன்றி செஞ்சாலும் ஈடாகாது. போன ரமலானில் இருந்தவங்க இந்த ரமலானில் நம்மளை விட்டு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க அவங்கெல்லாம்? ஆலம பர்சக்கா, ஆலம கபரா. இதுக்கு பேர் அரபியில் ஆலம ஷஹாதா. நம்ம கிருமி இந்த உலகத்துக்கு பேர் ஆலம ஷஹாதா. அதனால் கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம். பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு எல்லாரும் கண்ணால் பார்க்குறோம் இல்லையா அந்த உலகத்தை எல்லாரும். இந்த உலகத்துக்கு அரபியில் ஆலம ஷஹாதா சூஃபியாக்கள் சொல்கிறாங்க. அந்த உலகத்துக்கு பேர் ஆலமே பர்சக்கு. மௌத்தாயிட்டா அவங்க எங்கே இருப்பாங்க, எங்கே இருக்கிறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்து இன்ன வரைக்கும் சொன்னால் பர்சக்கில். அது குரானில் அப்படி சொல்கிறான். அப்படின்னா என்ன? கபரில் புதைக்கிற இடம். கபரு மனிதர்களை அடக்கக்கூடிய இடமும், ஆனால் இருக்கிறது பர்சக்கில். அவங்கள தூங்க வச்சுக்குவோம், தூங்குவாங்க. யௌமல் கியாமத் அந்த நாள் வர வரைக்கும் அவங்க தூங்கிட்டு தான் இருக்கணும். இங்கே ஏன்பா நீ தூங்கி வாழ்க்கையை கெடுக்கிற? அசரத்தை சோத்தேரா உன்னை கொண்டு கபரில் வச்சுட்டா மாஸ்டர் வரைக்கும் நீ தூங்கிட்டு அனுப்ப. யாருப்பா உன்னை எழுப்புவான்? அவர் சூர் ஊதின உடனே எல்லாரும் எந்திரிச்சு விடுவோம். அதான கடைசியில் அல்லாவுடைய ஹுக்குமும். இங்கே நல்லா விழித்திருந்து காலத்தை நல்ல முறையை கழிச்சுக்கிட்டே இங்கே தூங்கி சோயாவும் கோயா இல்லையா? யார் தூங்கினாலும் இழந்துடுவாங்க. கடையை வச்சுக்கிட்டு கடை போயிடும். யுத்தத்தில் தூங்கினா போரில் தோல்வி ஏற்பட்டு போயிடும். எதில் என்ன செஞ்சாலும் சரி தூங்கணும், எல்லாம் போயிடும். ஜோ சோயா ஓ கோயா. ஷேக் மார்க்கெட் யார் தூங்கினானோ அவன் இழந்துட்டான். பார்த்தீங்களா, இந்த ரமலான் மாதம் வந்துடுச்சு. நம்ம சஹர் செய்வோம். நோம்பை முற்படுத்துங்கிறது சஹரை பிற்படுத்துங்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 12 வார்த்தை சொன்னாங்க. இஃப்தார்னு சொல்ல மகரிப் நேரத்தில் நோம்பு துறக்கிறோமே அதை முற்படுத்துங்க, உடனடியாக செஞ்சிருந்தாட்டான். சஹரில் செய்கிறமே அதை பிற்படுத்துங்க, தாக்கீராக்குங்க. அப்படின்னா நேரம் போகிற வரைக்கும் நீங்கள் சஹர் செய்யாமல் இருங்கன்னு சொல்லலை. அந்த நேரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஊர். அந்த நேரம் வரையும் நீங்கள் சஹரை சாப்பிடுங்க. இஃப்தார் அப்படி செய்யாது. கையில் ஒரு பேரிச்சம்பழம் வச்சுங்க. நீங்கள் பிரயாணம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் எங்கேயோ ஒரு ஊரில் இறங்கி மஸ்ஜிதை போகிறதுக்குள்ளே நோம்பு வக்து வந்துட்டா உடனே ஒரு பேரிச்சம்பழம் கிடச்சி நோம்பை பிரேக் பண்ணிவிடுங்க. இஃப்தார் உடனே நீங்கள் முடிச்சுடுற சொல்லாய் சொல்லலான்னு. இஃப்தாரை முற்படுத்துங்க, சஹரை பிற்படுத்துங்க. சஹர் கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் பிற்படுத்தி சாப்பிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. 14 மணி நேரம் 15 நிமிஷம் நம்முடைய நோம்புடைய சட்டம் நம்மளுக்கு வச்சுக்கிட்டு வர்றோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். கடுமையான வெயிலில் கூட சரி நம்மளை நல்லா பாதுகாக்கிறான். கடுமையான மழையில் பனியில் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். பதில் சஹாபாக்கள் யுத்தத்தில் ஒரு பேர்ச்சம்பழம் வச்சு அதை சப்பி எடுத்தார்கள். 313 பேர் எடுத்து வச்சு சஹர் செஞ்சாங்க, இஃப்தார் செஞ்சாங்க. அது வில் பவர். அல்லாஹ் கூட இருக்கிறான். பார்த்தீங்களா, நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பிடரி நரம்பை விட உங்களோட உயிர் நரம்பை விட நாம் சமீபத்தில் இருக்கிறோம். குர்ஆன் வசனத்தை பாருங்க, அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்து பாருங்க. உயிர் நரம்புன்னா என்னங்க? அங்கே பட்டால் ஆள் செத்து போடுவான். அந்த நரம்பை விட நெருக்கமாக, அதை விட க்ளோஸ்ன்னு சொன்னால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. உயிரை விட அல்லாஹ் க்ளோஸாக இருக்கிறான். நஹ்னு அக்ரபு மின் ஹப்லில் வரீத். உயிர் நரம்பு எங்கே இருக்குது? ஒரு பக்கம் இருக்குது. அதில் வெட்டு விழுந்தாலும் நம்ம செத்து போயிடுவோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அதை விட நாம் நெருக்கமாக நஹ்னு அக்ரபு மின் ஹப்லில் வரீத், உங்களுக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறேன். பார்த்தீங்களா, தெரியுதா? கண்ணாடி நான் போட்டிருக்கேன், தெரியுது, ஃபீல் பண்ணுறேன்.
கண்ணில் கண்ணாடி போட்டிருக்கேன், மேலே துண்டு போட்டிருக்கேன், ஃபீல் பண்ணுறேன், அப்பா போட்டிருக்கிறேன், கையில் கொடுத்துக்கிறேன், நான் உணர்றேன். இதை விட நான் உன் அக்கரபு, நீ போட்டிக்கிற கண்ணாடியை விட கூட, பார்த்தீங்களா, நீ போட்டிருக்க அப்பாவோடவும் கூட நான் க்ளோஸாக இருக்கிறேன், நீ மேலே போட்டிருக்க இந்த துண்டை விடவும் கூட க்ளோஸாக இருக்கிறேன், முடிச்சுக்கிற கையிலே விட நான் உன் கூட க்ளோஸாக இருக்கிறேன். நான் அக்கரபு, ஐ வெரி க்ளோஸ் டு யூ, உங்களோட ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல க்ளோஸ் டு யூ, ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு நல்லா குர்ஆன்ல சொல்கிறானே. என்னைக்காவது நம்ம சிந்திச்சோமா? சிந்திக்காமல் போய் நான் அந்த கபர்குழியில் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன சொல்லப்படும்? முஆவியா ரலியல்லாஹு தஆலா பிரபலமான சஹாபி, தோழர்களே, நான் மௌத்தாயிட்டா என்னை கொண்டு கபரில் வச்சுட்டு நீங்கள் போயிடாதீங்க. என்ன செய்யணும்? நீங்கள் மேலே நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்மளை உள்ளே வச்சு மூடிட்டாங்களே, மேலே நம்ம தோழர்கள் இருக்காங்க அப்படின்னு நான் மனசில் ஒரு ஆறுதல் அடைவேன். என்ன மாதிரி சஹாபி, எப்படி நன்மான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க பயப்படுறாங்க கபருக்குள்ளே போகிறதுக்கு. என்ன மாதிரியான இருட்டாரு அது? சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உமரே, கபரு உங்களை நெருக்கமே, என்ன செய்வீங்க? யா ரசூலுல்லாஹ், இந்த ஈமான் அங்கே இருக்குமா? உமர் நான் கேட்டேன், நிச்சயமா எந்த ஈமான் இங்கே இருக்கோ அந்த ஈமான் கபரில் இருக்கும்னு சொல்கிறேன். அப்படின்னா அந்த கபரை அப்படியே பொழந்துட வேண்டாம். சையதுனா உமர் கத்தாவுடைய அவங்கள கூட கபரில் வச்சாங்க. கஷ்ஃபுல் குபூர், சையதுனா ஹஜ்ரத் அலி கபரில் பார்க்குறாங்க. ஹஜ்ரத் உமர் நாயகனுடைய செல்வாக்கு தான் என்ன, ஒரே இருட்டு. அப்படி ஒரு இருட்டே இருக்கக்கூடாது. அந்த இருட்டே மனுஷனுக்கு ஒரு யார் செத்து போயிடுவான். அப்படி இருட்டு 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 பார்க்க முடியல. ஹஜ்ரத் அலி அவர்களால் கொஞ்ச நேரம் சென்று வெடிச்சம் வந்துச்சு. ஹஜ்ரத் உமர் நாயகம் சொல்கிறோம், ஹஜ்ரத் அலியே, இவ்வளோ பெரிய இருட்டா துணியால் பார்த்ததே இல்லை, இதுவே எனக்கு தண்டனையாக இருந்தால் போதும். ஆனால் அந்த வெளிச்சம் வந்தது எங்கேருந்து இந்த வெளிச்சம் தெரியல. இப்போ தான் நான் கொஞ்சம் சுய உணர்வோடு நான் இருக்கிறேன். யார்கிட்ட சொல்கிறான்? ஹஜ்ரத் அலிட்டு ஹஜ்ரத் உமர் கத்தாப். உங்களுக்கு கஷ்ஃபுல் குபூர் தெரியுமா? தெரியாது இல்லையா? கபரில் இருக்கிறார்கிட்ட போய் பேச முடியுமா உங்களால்? எங்கே இருக்கிறாரு, என்ன செய்கிறார் அவர்? நம்ம கொண்டு வச்சோன்னு வந்துட்டாங்க, அவர் என்ன ஆனார், என்ன ஆகுது, ஏதாவது தெரியுதா நம்மளுக்கு? நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூலு ஷஹாதா, ஜனாதா தூக்கிட்டு போகும்போது சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அவர் யார், அந்த ஜனாதா அந்த மையத்துக்கு தெரியும். உடனே பக்கத்தில் சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. யார் யார் சொல்கிறா, ஜனாதா தூக்கி கொண்டு வர்றவங்கள அந்த ஜனாதாவுக்கு தெரியும். குளிப்பாட்டுறது யாரு, அந்த ஜனாதாவுக்கு தெரியும். கூட சுற்றி உட்காந்து அழுவுறது யாரு, அந்த ஜனாதாவுக்கு தெரியும். நீ கால் வெளியிலேருந்து வந்து கித்தா செருப்போ கட்டையோ ஷூவோ போட்டு வந்தா அந்த சத்தம் அந்த ஜனாதா கேட்குது. என்ன சொல்லு? இதை விட இன்னும் மனுஷனுக்கு ஒரு பெரிய வேதனை தேவை. பேத்தி கதறி அழுவுது, பாட்டை வாங்கி தொடக்க முடியல. இதை தவிர சக்கராத்தின்னா நீங்கள் என்ன விளங்கிட்டீங்க? பேத்தி அழுவுதே என்று உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மனைவியை அனுப்பி முதல்ல கொண்டு ரூமில் தள்ளிடுவான். ஷாஃபியாவில் இருந்து அழுவலாம். என்ன செய்ய முடியும்? யார் யார் என்னென்ன செய்கிறாங்க அத்தனையா அந்த ஜனாதாவுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியல. அது தெரிய வச்ச ஆபத்து இல்லைங்களா? சொன்னாங்க, யா அல்லாஹ், என் உம்மத்துக்கு நீ தண்டிச்சிடாது. கபரில் வச்ச பிறகு உன் இஷ்டம், அதுக்கு முந்தி தண்டிக்காது. ஏதாவது கபரில் கொண்டு வைக்கவும். மலேசியாவில் கூட ஒரு செய்தியை நான் டிவியில் பார்த்தேன். கபரில் கொண்டு வைக்க போகிற பெரிய நல்ல பாம்பு படம் எடுத்து நிற்கிது. எல்லாம் வெளியில் ஓடி விட்டான். அது அப்படியே நிற்கிது உள்ள. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, தோழர்களே, ஜன்னத்து பக்கையில் அடக்கத்துக்கு ஒரு சஹாபி மையத்தை கொண்டு வர்றாங்க. கபரில் நல்ல பாம்பு. அதை விட்டு மறு கபரில் வெட்டினா குழி. 8 குழியை வெட்டினாங்க. 8 குழி அதே நல்ல பாம்பு. வேற கலர் இல்லை, வேற நீளம் அகலம் இல்லை. என்னது மேஜிக்கா? அந்த மாரிஃபா, அந்த ஞானம் தெரியாமல் மனுஷன்னா என்ன செய்யுது? அல்லாஹ் காப்பாற்று. அதோட சேர்த்து அடக்குங்க கேட்டான். 8வது கபரில் பாம்பு இருந்துச்சு. சரி, நான் இப்படி அதோட வச்சு அடக்கிட்டான். அவராச்சு பாம்பாச்சு, அல்லாச்சு. இங்கே மிரடுற, ஓடுற, 4 பேரை கூப்பிடுற, கம்பால் அடித்து கொள்ற. சரி, வஸ்தாங்க என்ன செய்வேன் நீ? இதை பார்ப்பையா நீ? பதில் சொல்லுவே? என்ன சொல்லுவேன் நீ?
அப்படி ஒரு நேரம் இருக்குது, அப்படி ஒரு இடம் இருக்குது. நம்ம அங்கே போவோங்கிறது யாராலும் மறுக்க முடியும்? எந்த விஞ்ஞானியாவது யாராலும் மறுக்க முடியுமா? எந்த ரசூல் எந்த நபியை மறுக்கலையா? அதோட பெரிய ஆளையார் துன்யாவில் இருக்கிறார். போயே ஆகவே அடக்கியே தீர்வார்கள், உன் மீது மண்ணள்ளி போடுவார்கள், மேலே ஏறி நிற்பாங்க. திமுக ஒன்றும் செய்ய முடியாது. வருவார்கள் முன்கண்ணுகள், நிச்சயமாக வருவார்கள். குரான் சொல்லிடுச்சு, ஹதீஸ் சொல்லிடுச்சு. அவங்க எங்கேருந்து வர்றாங்க? எது கபர், எது பர்தக்கு? கபருன்னு சொன்னால் மனிதனை அடக்கக்கூடிய குழிக்கு சொல்கிறது. பர்தக்குன்னா இதுவரைக்கும் போய் முடிஞ்சாங்களே ஆதரவு நபியாளர் வரைக்கும் இன்று மறைச்ச பொருள் அவெல்லாம் இருக்கக்கூடிய இடம் பர்தக்கு. கோடிக்கணக்கான பேர் அடங்கி இருக்கிறாங்க அங்கே. அவங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ரசூல்லா சொன்னாங்க, நல்லடியார் புது மாப்பிளமாக தூங்குவாங்க, மணமகன் மாதிரி. பார்த்தீங்களா தோழர்களே? மகன் தூக்கம் விழிப்பு, தூக்கம் அது மணமகனோட தூக்கம்னு சொன்னாங்க. அப்படி தூங்குவார். திடீர்னு எந்திரிச்சு பார்ப்பாரு, ஆயிரக்கணக்கான வருஷம் முடிஞ்சு மகசர் வந்துடும். இஸ்ராஃபீல் சூர் ஊதிடுவார், எல்லாம் மைதானத்துக்கு வந்துடுவோம். அப்படி காலம் அங்கே பாடம் இருக்கதா செய்து இங்கே அதுக்கு தயார் பண்ணுங்க. இந்த நோம்பில் மன்னிப்பு கேட்டு அழுவுங்க. எல்லாம் நான் செஞ்ச பாப்பட மன்னிச்சு அல்லா மன்னிக்க காத்துட்டு இருக்கிறான். பெரிய கிருபையான அல்லா 70 தாயோட கருணையான ரசூல்லா ஹதீஸ்ல சொன்னாங்க. இந்த மாதம் பயன்படுத்திக்கிங்க, அது வந்துடுச்சு. உங்களுக்கு எனக்கு ஹயாத்தையும் கொடுத்துருக்குறான், நல்ல சுகத்தையும் கொடுத்துருக்குறான். விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் இந்த சான்ஸ் அடுத்த வருஷம் யார் இருப்பா யார் போவா. உங்கள் ஊரில் கணக்கு போட்டு பாருங்கள், இந்த வருஷம் போன வாரத்து யார் போட்டு அப்போ யார் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிய வரும். அவங்கெல்லாம் என்ன இந்த ஊரில் கனடாப்பட்டாங்க, போயிட்டாங்க, டைம் வச்சு கூப்பிட்டா போயிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறான். இந்த நோம்பை நீங்கள் விட்டுறாதீங்க. நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன். நம்ம வீட்டு வாசலில் நாட்டு பூவரச மரம் இருந்துச்சு. அப்போ பழைய ஊடு மண்சவரான வீட்டில் இருந்துட்டு இருந்தோம் நானும் மனைவிக்கெல்லாம். திடீர்னு அந்த செவத்தில் கிராக்கு அப்படியே விரிச்சல் ஏற்பட்டு போச்சு. உடனே நான் போய் கேட்டேன். அவர் சொன்னார், ஆசாரியை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு. உடனே ஆசாரியை கூப்பிட்டு கேட்டேன். அவர் பார்த்தாரு, வாசலில் மூவரச மரம் இருக்குது. அவர் சொன்னார், ஐயா இந்த மரத்துக்கு 2 மூச்சு வருஷத்துக்கு உண்டு. பார்த்தீங்களா, பெரிய மேதாவி இல்லை, அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி இல்லை. ஒவ்வொரு மனுஷன்டால ஒரு திறமையை கொடுத்து தான் இருக்கிறான். நம்ம ஒவ்வொரு ஆள்கிட்ட மொஹ்தாஜ் ஆகிதான் வாழ்ந்தாகணும். நான் பெரிய ஆரிபில்லா அப்படின்னது எப்படி கிராக்காஜின்னு தெரியல பாருங்கள். ஒரு சாதாரண ஆசாரியன்னு சொல்லிட்டார், இந்த மரத்துக்கு நாட்டு தேக்கு மரம் சொல்கிறது, இது வருஷத்துக்கு 2 மூச்சு விடும். ஒரு மூச்சு விட்டுடுச்சு, உங்கள் வீட்டில் செவரு வெடிச்சிடுச்சு. இன்னொரு மூச்சு 6 மாதத்துக்கு விட்டால் வீடு உட்காந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் பாதுகாப்பு செஞ்சுக்கோன்னா உடனே அதுக்கு முன்னாடி ஏற்பாடு செஞ்சு உங்கள் துவா பறக்கிறது பாதுகாப்பு செஞ்சாச்சு. அப்போ அரசாங்கம் வாசலில் நிற்குது, அதுக்கு 2 மூச்சு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சார் அவர்? எந்த உறவை பிடிச்சார் விஞ்ஞானத்தை அவர்? இந்த அறிவு பெரியவங்களுக்கு தெரிய முடியுமா? ஒரு தஜ்ருபாவுடைய அனுபவமான அறிவு இல்லைங்களா இது? அப்போது நாட்டு தேக்கு மரத்துக்கு வருஷத்துக்கு 2 மூச்சு அல்லா கொடுக்குறான். பார்த்தீங்களா, அது தினமும் மூச்சு விடுறாம இருந்தால் நம்ம வீடு வாசல் என்ன கதி ஆகிறது? அப்போ அந்த மரம் நிற்குதுன்னு நம்ம பார்க்குறோம், அதுக்கும் மூச்சு இருக்கு. அதில் ஒரு மூச்சு விட முடிதான் எங்கள் வீட்டில் எதிர் வீட்டில் அப்படியே கிராக் ஆகிடுச்சு. உடனே ஆசாரி சொன்னார், அடுத்த மூச்சு 6 மாதம் சென்று விடும், அப்போ வீடு உழுந்துடும் ஐயா. உடனே வேலை பார்த்து ஓரளவுக்கு பாதுகாத்தாச்சு. அப்போ இந்த மரத்துக்கு 2 மூச்சு இருக்க தான் செய்யுது, எதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லாம் ஆடு மாடு நாய் நரி பறவைகள் மீன்கள் என்ன ஊர்வன எல்லாத்துக்கும் ரூஹ் இருக்குது. எல்லாம் கொடுத்து தான் இருக்கிறான். அதாவது மூச்சை விட்டுட்டு தான் இருக்குது. எத்தனை மூச்சு என்ன ஏதுன்னு கணக்கு நம்ம தெரியாவிட்டாலும் கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த ரூஹு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டு தான் இருக்கிறான். அந்த ரூஹை அது சுவாசித்து கொண்டு தான் இருக்குது. அதுவும் மூச்சு கூட தான் செய்யுது. அதே மாதிரி இஷ்க் ஹியால் இன்பம் சந்தோஷம் ஒருத்தர் பிரிய வைக்கிறோம் இல்லையா, ஹியால் இஷ்கு, அது சூரத்து இல்லை தோற்றம் இல்லை, அது எப்படி இருக்கும்னு தெரியாது பிரியோங்கிறது. அது வைக்கிறாங்க,
அதில் பல நல்லது பலது கெட்டது ஏற்பட்டுருது. என்றாலும் அந்த இஷ்குங்கிறது ஒரு மஹ்லூக், அது ஒரு சிருஷ்டி, அதையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மூணாவது ஹியால், நாட்டங்கள் வருது பார்த்தீங்க, சிந்தனை, எத்தனோ சிந்தனை வருது மனுஷனுக்கு. சூஃபியாக்கள் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 80,000 தாட்ஸ் நம்மளுக்கு வருதுங்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நாளைக்கு 80,000 தாட்ஸ் நினைப்புகள் வருது அப்படின்னு கணக்கு போட்டு காட்டுறாங்க. அப்போ இந்த ஹியால் சிந்தனை அது ஒரு வகையான சிருஷ்டி, இஷ்கு பிரியம் அது ஒரு வகையான சிருஷ்டி. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. முதலமைச்சர் சமூக வலைதள ஒருங்கிணைப்பு பிரிவு உறுப்பினர், இஸ்லாமிய மற்றும் திமுக கழக பிரச்சார பாடகர் ஆசிப் இறையன்பன் அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தன் இனிய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்.